அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் வரப்போகும் ஒரு ஆண் நபரால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் 3 அதிசயங்கள் என்ன? இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது என்ற வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் கூட்டு சேர்க்கை உள்ளதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்து கொள்வது நல்லது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை ஒன்று சித்தி யோகமும் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்திற்கு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. சனி மற்றும் செவ்வாய் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகிய யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஒருவேளை விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. கூடுமானவரை கிடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கிளைகள், விற்பனை நிலையங்கள், விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்குங்க. திட்டமிட்டு செயல்படுவது வரும் மாதங்களில் நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. வெளிநாடு பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. அதே போல் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருப்பதால பயன்படுத்தி கொள்ளுங்க. வர்த்தகம் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. எடுத்தோம் கௌதம் தடாலடியாக மேற்கொண்டால் தேவையில்லாத நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதனால் கவனமாக இருங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய கலைத்துறை வாழ்க்கையில் மிக முக்கிய காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. வரும் படிப்படியாக வருமானம் படிப்படியாக உயருங்க. கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்கள் மக்களிடையே பிரபலமாகுங்க. புதிய சீடர்கள் பலர் சேர்வார்கள். உற்சாகம் மேலிடுங்க. திரைப்பட துறையினருக்கு அதிர்ஷ்டம் மீண்டும் கதவை தட்டுதுங்க. புதிய படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தர இருக்கு என்பதை சுக்கிரனுடைய நிலை எடுத்து காட்டுது. பல மாதங்களாக
குறிப்பாக இத்துறையை பாதித்துள்ள மந்த நிலை சிறிது சிறிதாக மாறி வருதுங்க. இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும். அதே போல விருச்சிகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையின் பெரும்பகுதி சுக்கிரனுடைய சஞ்சார நிலை பொறுத்தே இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் சுக்கிரன் படிப்படியாக சுப லாபம் பெற்று வருகிறார். அதனால் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக இப்போதுதான் அரசியல் துறை சுபபலம் பெற்று வருகிறது. இதுவரை பல வாரங்களாக இத்துறை மந்த நிலையிலேயே இருந்து வந்ததுங்க. வரும் வாரங்களில் மீண்டும் அரசியல் துறையினருக்கு மக்களிடையே நிலவி வந்த மனக்கசப்பு விலகி செல்வாக்கு உயர இருக்கு. பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையிலும் நேர்மையிலும் தாங்க இருக்கு. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்வது அவசியங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்களுடைய மத்தியிலிருந்து வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெறுவதால் மாணவ மாணவியருக்கு மீண்டும் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. பாடங்களில் ஈடுபடுங்க. நீங்கள் விருப்பப்படும் துறைகளில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி படிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான உதவிகள் அதிக சிரமமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பெரும்பகுதி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அதனால் தான் செவ்வாய் கிரக பூமிக்காரகர் என ஜோதிட கலை விவரிக்கிறது. அத்தகைய பெருமை கொண்டுள்ள செவ்வாய் இத்தருணங்கள் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் நல்ல விளைச்சலும் கிடைக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை. அவற்றை கண்கூடாக காண்பீங்க. அதே போல் வருமானத்திற்கும் விளைச்சலுக்கும் குறைவிருக்காது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பற்றிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நவ கிரகங்களில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகங்களும் பெண்களின் நலன்களுக்கு பிரத்யேக உயர்கல்வி பெற உள்ளதுங்க போன்ற பண்டைய நூல்கள் விவரிக்கிறது. இம்மூன்று கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பல பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகளில் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. முன்கோபத்தை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.